ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தி மீன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. அதனால் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் அது நமக்கு தருது அப்படின்னு கூட சொல்லலாம். இதய நோயோட அபாயத்தை குறைக்கிறது முதல் நிறைய பலன்களை அள்ளி தரக்கூடியதாக இந்த மத்தி மீன் இருக்குது. மத்தி மீன்களில் விட்டமின்களும் கால்சியம் புரதமும் நிறையவே இருக்குது. ஆனால் கலோரிகள் பியூரின்கள் அதிகமாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் மத்தி மீனை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மற்ற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை இந்த மத்தி மீன் இருக்குல்ல, அது அள்ளி தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, மத்தி மீன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மத்தி, சால்மன் இது மாதிரியான மீன்கள்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் இருக்குல்ல, இது வயது தொடர்பான கண் நோய்களான மாக்குலார் சிதைவு, கிளைகோமா இதோட அபாயத்தை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் கண் வறட்சி, அரிப்பு, ஒளி உணர்திறன், மங்கலான பார்வை இது மாதிரியான அறிகுறிகளை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மத்தி மீனை சாப்பிட்றது நல்லது. இதய நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறதுல மத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மத்தி மீனில் அதிக அளவு ஒமேகா 3 இருக்கிறதுனால இது இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஒமேகா 3 இருக்குல்ல, இது இதய நோய்கள் காரணமாக ஏற்படுள்ள அந்த இறப்புகளை குறைச்சி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. ஒமேகா 3 இருக்குல்ல, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிளிசரைடு அளவை குறைக்கிறதாவும் ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்தில் அதிக அளவு ட்ரைக்ளிசரைடு இருக்கிறது இதய நோய், பக்கவாதம் ஏற்படுற அபாயத்தை அதிகரிச்சிடும். இதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது மத்தி மீன் எடுத்துக்கிறது நல்லது. எலும்புகளை வலுப்படுத்துறதுல மத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மத்தி மீனில் புரதம், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின் டி இது மாதிரியான எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. கால்சியம் உறிஞ்சு கொள்றதுக்கும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கும் தேவையான விட்டமின் டி மத்தி மீனில் இருக்குது. மத்தி மீன் இருக்குல்ல, இது எலும்போட அடர்த்தியை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுது. மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒமேகா 3 நிறைந்த மற்ற மீன்களை போல தான் மத்தி மீனும் மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு பகுதியாக மீனை நம்ம சாப்பிட்றப்ப கர்ப்பம், தாய்ப்பால் கொடுக்குற காலம், குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அது நமக்கு தருது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை நம்ம சாப்பிட்றது நினைவாற்றல், கற்றல், அறிவாற்றல், மூளையோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. தசை வளர்ச்சிக்கு மத்தி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மத்தி மீனில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, அது தசையோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். டெய்லி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினருக்கும் தேவையான முக்கிய சத்தும் இந்த மத்தி மீனில் இருக்கு. புரதம் அமினோ அமிலங்களாக மாறி தசை வளர்ச்சியை தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட தசைகளை குணப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மத்தி மீன் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் மத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மத்தி மீனை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.